கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான வார்த்தை, கடவுளுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கான ஒரு சில தியானத்தை தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதாவது, ஊழியம் செய்கிற போது அநேக பாடுகள் வரும். இந்த பாடுகள் வருகிற போது நாம் அந்த ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போய்விடலாம் என்கிற எண்ணமும் நமக்கு வரும். பல நேரங்களில் பசியை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். சில இடங்களில் அடி வாங்கிறதுக்கும் நாம் நம்மை தயார்படுத்திக்கணும். சில அவமான பேச்சுக்கள், சில கேலி கிண்டல்கள், இதையெல்லாம் நாம் எதிர்கொள்வதற்கு, வாங்கி கொள்வதற்கு நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும். ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுறதுக்கு நாம் தயாராக இருக்கணும். அதுக்காக நாம் முட்டாள்தனமாகவோ மொக்கையுள்ளவர்களாகவோ இருந்துடக்கூடாது. நாமும் கொஞ்சம் அறிவிச்சிறந்தவர்களாக இருந்தோன்னு வைங்களேன், அதையெல்லாம் நாம் ஜெயிச்சிட முடியும். அதனால தான் அனுதினமும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்து கொண்டே இருங்கள், அதன் அர்த்தங்களை உணர்ந்து கொண்டிருங்கள். நானும் ஆரம்ப காலத்தில் சில சூழ்நிலைகளில் வேதத்தை ஓரளவுக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுளோட சமூகத்தில் நான் கேட்டதுண்டு. அப்போ அவர் ஒரு சில வார்த்தைகளை கொண்டு, ஒரு சில வசனங்களை கொண்டு அதற்கான அர்த்தங்களை நமக்கு காண்பித்து உணர்ந்து கொள்ளும்படியாக செய்திருக்கிறார். இப்படி செய்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, யாராவது நம்ம எதிர்கொண்டு பேசுகிற போது அவர்களுக்கான பதிலை சரியானபடி சொல்லுவதற்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். சரி, இந்த இம்மானுவேலர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, யோவானில் ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறவைகள் அவைகளே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். இந்த உலகத்தில் எதுவெல்லாம் வேதம் என்று சொல்லப்படுகிறது, திருவிவிலியத்தை தவிர வேதம் என்று எதையெல்லாம் சொல்கிறாங்க ஜனங்க, மக்கள்? வெறும் பைபிளை மட்டுமே படிச்சுட்டு நாம் இயேசு தான் மெய்யான தேவன் சொல்கிறதுனால அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், உங்கள் வேதத்தில் இயேசு தேவன்னு போட்டிருக்குது, எங்கள் வேதத்தில் இது போட்டிருக்கு, குரானில் இது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவரவர்களுடைய வேதத்தில் எதை முதன்மைப்படுத்தி இருக்கிறார்களோ, யாரை முதன்மைப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தை உண்டாக்கினவர்கள் என்று இந்த வாக்குவாதம் வருகிற போது தான் பிரச்சனைகள் அங்கே எழும்புகிறது. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ உண்மையுள்ளவனா, நான் உண்மையுள்ளவனா, நீ வல்லமையுள்ளவனா, நான் வல்லமையுள்ளவனான்னு சொல்லி அங்கே பிரச்சனைகள் வருது. எலியாவின் காலத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா, அங்கே பாகால்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எலியா என்ன செய்கிறாரு, சரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் ஒரு பலியை செலுத்தி அந்த பலிபீடத்தின் மேலே போடுங்க, உங்களுடைய தெய்வம் அதை எடுக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சாயந்தரம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூக்குரல் இடுவாங்க, சத்தம் போடுவாங்க, மேலே வாசிப்பாங்க, ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சாயந்தரத்துக்கு மேலே
எலியா ஆண்டவரோட சமூகத்தில் வேண்டுவார். வேண்டின விட நாங்கள் என்ன நடக்கும், அக்கினி வந்து அந்த பழி செலுத்தி இருக்கிற அந்த கிடாய்களை வந்து அழிச்சிட்டு போயிடும். அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் ஏற்படும். ஆமாம், நீங்கள் சொன்ன தேவன் தான் மெய்யான தேவன், எப்படி, அதனால் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் பயப்பட்டாங்க. இப்போ இந்த இடத்துல எலியாவை அவங்களால ஜெயிக்க முடியல. அந்த இடத்துல எலியா கிட்ட இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் முழுவதும் பொறுமையாக இருக்கிறார். அவங்கெல்லாம் சண்டை போடுறாங்க, கூக்குரலிடுறாங்க, காத்திருக்கிறார். இப்போ ஒரு ஊழியனுக்கு என்ன முக்கியமான தேவை அப்படின்னா, பொறுமை ரொம்ப தேவை. இந்த பொறுமை இல்லாததுனால தான் நமக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம். எலியா வந்து ஆண்டவரோட சமூகத்தில் அவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டிருந்தார். ஆண்டவர்கிட்ட இருந்த வல்லமையை பெற்றுக்கொண்டதற்கு பிறகும் கூட பலமுறை ஆண்டவர் எலியாவின் இடத்துல பேசினதும் உண்டு. அவன் என்ன பண்ணா, நான் தான் பெரிய ஆள் இந்த இடத்துல, என் முன்னால் நீ யாரும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தற்பெருமையோடு அவன் நடந்துக்கல. பொழுது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். சாயங்காலம்தான் அவன் பேச ஆரம்பிக்கிறான். சாயங்காலம்தான் ஆண்டவரோட வேண்டுதல் பண்ணுறான். அங்கே காரியம் சக்ஸஸ் ஆகுது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஊழியக்காரராகிய நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு தீர்க்க தரிசனம் உரைப்பார், அது நிறைவேறிடும். அப்போ உடனே நாம் என்ன பண்ணிடுவோம், நாம் தான் பெரிய தீர்க்கதரிசி, நான் சொல்கிறது தான் நடக்கும்னு சொல்லி நம் மனதில் தோன்றுனதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அது மட்டும் இல்லை, நம்மிடத்தில் கர்த்தருடைய வல்லமையை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளாமல், வேதத்தை நம்ம முழுமையாக வாசிக்காமல், வேதங்களையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்காம சண்டைக்கு போகிறவர்களாக நாம் நிற்கிறோம். தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லா வேதத்தையும் ஆராய்ஞ்சு பாருங்கள், அங்கே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி வேதங்களை ஆராய்ந்து பார்க்கிற போது ரிக்கு, யசூர், சாம, அதர்வன வேதம், திருக்குர்ஆன், பகவத்கீதை, இப்படி வேதம் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா புத்தகங்களிலுமே ஒரு மனிதன் பலியாக இருப்பதை அங்கே பதிவிட்டிருக்கிறாங்க. ஒரு பரிசுத்த இரத்தம் பலியானதை அங்கே பதிவிட்டிருக்கிறாங்க. எல்லா வேதங்களுமே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. எல்லா வேதங்களுமே என்னன்னு சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுடைய பாவத்தை போக்க ஒரு மனித ரத்தம் சிந்தப்பட வேண்டும் சொல்லி சொல்லுது. இப்போ இந்த மனித ரத்தத்தை சிந்தினது யார் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் எல்லா வேதத்திலுமே ஒருவரை சுட்டி காட்டுகிறது. அந்த சுட்டி காட்டப்படக்கூடிய நபர் யார், அவர் எங்கிருந்து வந்தார், அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும், நாம் உணரணும் முதல்ல. அப்போ தான் நம்மிடத்தில் தர்க்கம் பண்ணுகிறவர்களையும் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களிடத்தில் நாம் தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். பொறுமையாக அவங்கள உட்கார வச்சு, இதுதான் பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து, இந்த திருமறை ஆகிய திருவிவிலியத்தில் மட்டும் சொல்லப்படலை, எல்லா வேதங்களிலுமே அவரை குறிப்பிட்டு இருக்கிறாங்க, வேற வேற பெயரில். செய்கை என்ன, நடந்த காரியம் என்ன, அது நிறைவேறினது என்ன, அந்த நிறைவேறினதற்கு காரணமாக இருந்த அந்த மனித உருவம் யார் அப்படிங்கிறத நாம் பொறுமையாக எடுத்துரைக்கிற போது அந்த இடத்துல நம்முடைய தேவன் மகிமைப்படுகிறவராக இருப்பார். அது இல்லாமல் நாம் அவசரப்படுறோம், நாம் கோபப்படுறோம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் பைபிளை பல முறை படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த ஆணவம் இருக்குது பார்த்தீங்களா, இது கர்த்தர் வெறுக்கிற பாவம். அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறதே கிடையாது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பாருங்கள், சதிசேயர், பரிசேயர் நிறையா பேர் இருப்பாங்க. இந்த பரிசேயர் தான் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிறாங்க.
இந்த பரிசேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கமாக ஆலயத்துக்கு போவாங்க, ஒழுக்கமாக காணிக்கை செலுத்துவாங்க, 10 கட்டளைகளை முறையாக நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சி எடுத்து அதன்படி வாழ்ந்துட்டுருக்கிறவங்க தான். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்களாம் அதற்கு தகுதியானவங்க இல்லை, நாங்கள் மட்டும்தான் கடவுள்கிட்ட பேசுவதற்கு தகுதியானவங்க, எங்ககிட்ட மட்டும்தான் கடவுள் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற இந்த ஆணவம் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. பார்த்தீங்களா? அதைத்தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? வெறுக்கிறார். அவங்ககிட்ட தான் சொல்கிறார், வேசிக்கல்லரும் விபச்சாரக்காரரும் திருடரும் பொய்யரும் உங்களுக்கு முன்னால் பரலோகத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறார். அன்பானவர்களே, நாம் எவ்வளவுதான் வேதத்தை அறிந்திருந்தாலும் நமக்குள்ளே பொறுமையும் தாழ்மையும் இருந்துச்சுன்னா நம்முடைய ஊழியம் நிலை நிற்கும், நம்முடைய ஊழியம் ஜெயிக்கும். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்டம் சேர 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 அவர்களுடைய வார்த்தையின் அந்த தொனி ரொம்ப பயப்படக்கூடியதாக, அருவருக்கக்கூடியதாக இருக்கு. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னால் மட்டும்தான் முடியும், கடவுள் என்னை கொண்டு தான் அற்புதம் செய்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு தன்னை கடவுளுக்கு இணையாக உயர்த்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதிகமான கூட்டம் வர்றப்ப, அதிகமான காணிக்கைகள் வர்றப்ப, அதிகமான செல்வங்கள் அவர்களுக்கு சேருகிற போது, சரி இனி நம்மளை யாரும் கீழே தள்ள முடியாது, நாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டோம், கர்த்தர் நம்மளை உயர்ந்த இடத்துல வச்சுட்டாரு, இனி நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஆணவம் இருக்குது. பார்த்தீங்களா? கர்த்தர் வெறுக்கிற ஒரே காரியம் அது. அன்பானவர்களே, நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இது கடைசி காலம். இந்த காலத்தில் ஊழியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பாடுகள் வேதனைகள் இருக்க தான் செய்யும், அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தக்கூடாது. நாம் வேதத்தை வாசிப்பதிலும் வேதத்தினுடைய அர்த்தங்களை கற்றுக்கொள்வதிலும் நாம் குறையாக இருந்துடக்கூடாது, நிறைவாக இருக்கணும். அப்பொழுது தான் நாம் ஜெயிக்க முடியும். சரி, ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் ஊழியர்களுக்கு அப்படின்னா சொல்கிறார் பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரத்தில், நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். 17வது வசனம், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஒரு தகப்பன் அவருக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிற தன்னுடைய மகன் எந்த விதத்திலையுமே தன்னுடைய தகப்பனை கீழே விடாமல், அவருக்கு எந்த சோர்வும் வராமல் ரொம்ப பத்திரமா தன் தகப்பனை கடமையுணர்வோடு பாசத்தோடு அன்போடு பார்த்து கொள்ளுகிற ஒரு மகன் இருக்கிறான். பார்த்தீங்களா? அவனுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துருவார் அப்பா. உண்மைதானே? நாமளும் அப்படித்தானே? நம்முடைய மகனுக்கு தான் எல்லாத்தையும் நாம் சேவித்து வைக்கிறோம். அவன் பொறுப்பாக நிதானமாக நம்மை கவனிக்கிற போது எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். ஏன் இன்னும் சொல்லப்போனால், நம்மகிட்ட இருக்க கையில் வச்சுருக்கிறத கூட அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீ செலவு பண்ணுப்பா, நீ அவனை பாரு அப்படின்ற மாதிரி அவனை உயர்ந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் வச்சுருவோம். அந்த மாதிரி அதை கடாட்சம்ங்கிறார். அந்த கடாட்சத்தை போல எனக்கு ஊழியம் செய்கிறவனை நான் கடாட்சிப்பேன்கிறேன். ஒரு நாள் வரும், அன்றைக்கு அந்த கர்த்தருடைய சம்பத்து, அதாவது அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய அன்பு, இதெல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கு. அந்த நாளில் நீதிமானுக்கு ஊழியம் செய்கிறவன் யார்? துன்மார்க்கனுக்கு ஊழியம் செய்தவன் யார்? பாவத்திற்கு ஊழியம் செய்தவன் யார்? நீதிக்கு ஊழியம் செய்தவன் யார்? அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். அப்படிங்கிற இன்றைக்கி ஊழியம் செஞ்சிட்ருக்கிறவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அவர்களுடைய சம்பத்து, அதாவது அவர்களுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களா இல்லை உலகிற்கு ஊழியம் செய்கிறவர்களா?
என்கிற வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும்னு சொல்கிறார். அன்பானவர்களே, சோர்ந்து போய் விடாதீர்கள். ஊழியம் செய்வதென்பது ஒரு மன போராட்டத்தின் மத்தியில் ஒரு தெளிவை உருவாக்குகிற அல்லது உண்டாக்குகிற ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் தான் ஊழியம். வீட்டில் பிரச்சனை வரும், மனைவி சொல்லுவாங்க, பிள்ளைகள் சொல்லுவாங்க, மருமக்கள் சொல்லுவாங்க, பேர குழந்தைகள் கூட சொல்லுவாங்க. ஆனால் அவர்களை எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தேடித்தருகிற ஒரே ஜீவன் அங்கே அவமானத்திற்கு மத்தியிலும், நிந்தைகளுக்கு மத்தியிலும், கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இந்த ஊழியத்தை செய்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான். அவர்னால தான் அந்த ஆசீர்வாதம் வரும். நான் நிறையா நேரங்களில் யோசிப்பது உண்டு. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா ஒரு தச்சு தொழிலாளி, தச்சு வேலை செய்கிறவர். அவர் அந்த மரங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தச்சு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தர நேரம் ஜெபம் பண்ணிகிட்ருப்பார். நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன், யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்கும். எந்திரிச்சு பார்த்தாக்கா விடியக்கான 2 மணியாக இருக்கும் அல்லது 3 மணியாக இருக்கும். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரு சேரில் உட்காந்துட்டு 2 பேரும் அழுதுட்ருப்பாங்க, ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க. என்னோட 4 பொம்பளை பிள்ளைகளும் 2 ஆண் பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பேர் பேராக சொல்லி அவங்க அழுது ஜெபம் பண்ணிகிட்ருப்பாங்க. சில நேரங்களில் நமக்கு தோணும், என்னடா இந்நேரத்தில் இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்களே அப்படின்னு. அவங்க இல்லாதப்போ அவங்க இப்போது நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அவங்க இல்லாதப்போ நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு வருதுன்னு வைங்களேன், நமக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு அவங்க இல்லையே அப்படின்னு நமக்கு மனசு தோணும். இப்போ நினச்சாலும் கண்ணு கலங்குது. ஏன் சொல்கிறேன்னா, தன்னோட பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் கெட்டு போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு அதிகாலையில் இருந்துச்சு ஆண்டவரோட சமூகத்தில் தாம் பிள்ளைகளுக்காக வேண்டுதல் பண்ணின அந்த ஜீவன், அந்த உண்மை, அந்த பரிசுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ இல்லை. இனி நான் தான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டேன். அப்போ நினைப்பேன், அப்பா அம்மாவுடைய ஜெபந்தான் இன்றைக்கு நமக்கு ஊழியத்தில் துணை நிற்கிறது. அப்பா அம்மாவுடைய ஜெபந்தான் நம்மை வழி நடத்துகிறது அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம், அந்த எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சு, எனக்குள்ளே வந்துடும். அது மாதிரி நமக்காக பரிதபித்து கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற, வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு பகல் பார்க்காம நமக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்கார். அதனால் இந்த ஊழியத்தை செய்வதனால நாம் எந்த காலத்திலையும் தாழ்வான நிலைமைக்கு போயிட மாட்டோம். தைரியமாக இருங்க, தாழ்மையாக இருங்க. இந்த வேதத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்க. இதை படிச்சுட்டா நம்ம கற்றுக்க முடியாது. ஆண்டவரோட சமூகத்தில் அமர்ந்து அவரிடத்தில் கேட்கணும். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து இந்த சத்தியத்துக்குள்ளே நம்மளை வழிநடத்த அவர் ஆரம்பிக்கிற போது, துவங்குகிற போது நம்முடைய வழி, நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனைகள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். மற்றவர்கள் நம்மை பார்த்து முதல் மாதிரி இவர் இல்லையே, இப்போ வேறு மாதிரி இருக்கிறாரேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய எல்லா செயல்களும் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும். இப்போ சொல்கிறார் பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். இப்போ இந்த கடவுளுக்கு பயந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் கடவுளுக்கு பயந்து ஊழியக்காரர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறாங்க இல்லைங்களா, அவர்கள் பேசிக்கொள்வதையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராமா, கூர்ந்து கவனிப்பாராம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த வார்த்தையை தியானிக்கிறப்போ இதை கர்த்தர் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். இந்த நாள்
இந்த இடத்துல இந்த என்னுடைய மகன் இந்த வார்த்தையை குறித்து தியானமாய் காணொளி பதிவு பண்ணி அதை பதிவேற்றம் செய்தான் சொல்லி ஆண்டவர் என்னுடைய பெயரை அங்கே எழுதி வைப்பார். இதை நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்களேன், இந்த காணொளியை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயரை எழுதி வைப்பார். இந்த காணொளி மூலிமா இந்த தியானத்தை அந்த மக்கள் வந்து கேட்டாங்க. அப்போ இந்த சகோதரனும் அந்த சகோதரனும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுவது போல பேசிக்கொண்டதை கர்த்தர் எழுதி வைப்பார். பிரியமானவர்களே, ஆணவம் கர்த்தருக்கு அருவருப்பானது, தாழ்மையோ அவர் விரும்புகிற பொக்கிஷம், நமக்கு அவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். தயவு செய்து கர்த்தர் உங்களை கொண்டும் உங்கள் பிள்ளைகளை கொண்டும் மிகப்பெரிய அற்புதத்தை இந்த உலகிலே செய்ய காத்திருக்கிறார். நாம் அவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். சோர்ந்து போயிடாதீங்க. இந்த உலகத்தில் நமக்கு வாழ்வு கிடைச்சது போதும். உண்ணுவதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை, இருப்பதற்கு இடம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது நமக்கு போதும். நாம் பெரிய ஐஸ்வர்யவான்களாக வாழ முடியல. ஏங்க ஊழியம் பண்ணுறவங்களாம் பல கோடிக்கு சொந்தக்காரராக இருக்கிறாங்களே அப்படின்னா இருக்கட்டும். அவர்களை குறித்து அவர்களை முன்மாதிரியாக வைத்து அவர்களை ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நம்ம ஊழியம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு யாரை முன்னுதாரணமாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எளிமையாய் ஊழியம் செய்த என் அன்பு சகோதரராகிய இயேசு கிறிஸ்து, தாழ்மையாய் ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்து, அன்பாய் ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றையும் இழந்தவராய் நமக்கு ஊழியம் செஞ்சார் இல்லையா? ஆனால் நாம் நம்முடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுத்து தாழ்மையாய் அன்பாய் உண்மையாய் ஊழியம் செய்கிற போது நம்முடைய பெயர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பிதாவின் சன்னிதானத்தில் அவருக்கு முன்பாக இருக்கிற அந்த புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்படும், நம்முடைய பெயர் எழுதப்படும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக தெய்வமே, நல்லதொரு காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஊழியராகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்ட நஷ்டங்களை பெரிதாக எண்ணி நாங்கள் இந்த ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடிக்கு நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துகிறதற்காக, எங்களை ஆறுதல் படுத்துகிறதற்காக, இன்னும் அதிகமாய் எங்களை இந்த ஊழியத்திற்குள்ளே கடந்து போக செய்வதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் படுகிற பாடுகளையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசுகிற வார்த்தைகளையும் உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே நீர் எழுதுகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நிச்சயமாக நாங்கள் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய பெயரும் உம்முடைய புத்தகத்தில் இடம்பெற நீர் கிருபை பாராட்டு. அனுதினமும் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.